Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the present pandemic and how God is working in His church and in the world. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. Greetings to all my wonderful viewers in the name of Jesus. Thank you for giving permission to speak in your houses once again. உங்கள் வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் இன்னொரு சந்தர்ப்பத்தை இந்த செய்தி கேட்க கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next half hour can change your lives forever. அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் கேட்குற வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி விட முடியும். When you hear the word of the Lord Jesus, you cannot be the same again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை கேட்டால் ஒரு விஷயம் நீங்கள் அதே போல் இருக்க முடியாது. You cannot also give time to the Lord without receiving much more in return. நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் நேரத்தை செலுத்தி அவரை கனப்படுத்தும் போது ஒன்றும் இல்லாத நீங்கள் இருக்க முடியாது. அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறவராக இருக்கிறார். I praise God and thank Him for giving me this great privilege and wonderful opportunity to speak to you about the seed of the incorruptible words of God that lives and abides forever, as we read in 1 Peter 1st chapter verse 23. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொன்னதை போல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தை பற்றி பேசும்படிக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நன்றியோடு அவரை நான் துதிக்கிறேன். I pray that the Lord Jesus will minister to the needs of your heart as I preach and teach God's word. நான் கர்த்தர் வார்த்தை பேசி உங்களுக்கு போதிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தின் தேவைகளை சந்திப்பார் என்று நான் வேண்டுகிறேன். Do you know that if Jesus speaks one word to you today, it can change your situation forever? இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை உங்களோடு பேசினா உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும்னு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? You don't need 1 hour message. ஒரு மணி நேரம் செய்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. If you need prayer, call that number on the screen. When you pray, God's help becomes available to you the very moment. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த ஸ்க்ரீனில் உள்ள டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்கள். தேவனுடைய உதவி உங்களுக்கு ஜெபிக்கும்போது அட்சணமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Last time we saw how the Lord gave the people of Nineveh 40 days to make things right. Otherwise, He would destroy Nineveh. Dear Lord Jesus, I pray that you minister to the needs of all your children's hearts. You'll open their eyes to see you, Lord Jesus. Give them the spirit of revelation and understanding of your word which they are hearing. Open their ears to hear, open their eyes to see the secrets you're revealing, Lord Jesus. Bless them, strengthen them in Jesus' name. கர்த்தாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருடைய மனக்கண்களை நீ திறந்து உம்முடைய அபிஷேக வல்லமை ஊற்றி கர்த்தாவே அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசு நாமத்தில். போன வாட்டி நாம் நினைவே பட்டணத்தை பற்றி பார்த்தோம். கர்த்தர் 40 நாட்கள் காரியங்களை சரிப்படுத்த
சந்தர்ப்பத்தை அந்த நினைவே பட்டணத்தின் ஜனங்களுக்கு கொடுத்து சரிப்படுத்தவில்லை என்றால் பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னதை பற்றி நாம் பார்த்தோம். We see the Lord put a time frame on it. நாம் அங்கே என்ன பார்த்தோம்? கர்த்தர் வந்து ஒரு நேரத்தை, குறிப்பிட்ட நேரத்தை குறித்து அவர்கள் கொடுத்தார்கள் என்று. Today if you calculate from the time the coronavirus pandemic started from April 2020, March, can say, this is a set of 40 days period since the lockdown started. Declared in our country 3 sets of 40 days we see. இந்த கொரோனா கொள்ளை நோய் ஆரம்பமானதுலேருந்து மார்ச் கடைசிலேருந்து இந்த நாள் வரைக்கும் கூட நாம் எதை பார்க்குறோம்? 40 நாட்கள் வருகிறத பார்க்குறோம். இந்த ஊரடங்கு ஷட்டவுன் ஆரம்பமானதுலேருந்து நம்முடைய இந்தியா தேசத்தில். When the Lord God gave them time limit of 40 days, immediately from the king to the servant, they did not wait 10 or 20 days, but immediately they repented with fasting, sackcloth and ashes. அப்போ நினைவை பற்றி நாம் பார்த்தால் அவர்கள் கர்த்தர் வந்து 40 நாட்கள் எல்லா காரியங்களையும் சரிப்படுத்த வேண்டும் என்று கொடுத்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாலேருந்து வேலைக்காரன் வரைக்கும் முழங்கால் படியிட்டார்கள். அச்சனமே அவர்கள் 10-20 நாட்கள் பிறகு நம்ம செய்யலான்னு சொல்லவே இல்லை. மனம் திரும்பி உபவாசத்தோடு ரட்டிலும் சாம்பலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். தேவனே, நாங்கள் வாழ்ந்த முறை தவறாக வாழ்ந்தோம், எங்களை மன்னித்து விடு என்று அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்குறோம். And the Lord spared the city. கடைசியில் என்ன நடந்தது? கர்த்தரோட கோபாக்கினியை திருப்பி அந்த பட்டணத்தை விடுதலை ஆக்கினார் என்று பார்க்குறோம். Is there something you can change in the next 40 days and you will see God's favor in a new way? உங்கள் வாழ்க்கையில் கூட, உங்கள் குடும்பத்தில் கூட எதனா நீங்கள் மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? அப்போ அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தரோட தயவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியில் கிரை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Might be the Lord is saying to you to have in the next 40 days to get your priorities in order. கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எது முதலாவது வைக்கிறீர்களோ வைக்காத இருக்கலாம், அது சரிப்படுத்துன்னு கூட உங்களுக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கலாம். டு forgive people who have done you wrong. நீங்கள் மன்னிக்காத ஜனங்கள் இருந்தால் கூட அவங்கள மன்னிக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் சரிப்படுத்துறதுக்கு சொல்லி கொண்டு இருக்கலாம். டு கெட் இன் டு க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் டு சேஞ்ச் அதர் திங்ஸ் இன் யர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தவும், உறவுகள் கூட சரியில்லாத இருந்தால் அதுவும் சரிப்படுத்தவும் கூட இருக்கலாம். That's God saying, this is your time, this is your moment. கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், இது உங்களுக்கு அவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், இது குறித்த காலமாக இருக்கிறது. The scripture says in Hebrews chapter 3 verse 15, today if you hear his voice, harden not your hearts. அப்பொழுது எபிரேயர் நிருபத்தில் நாம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், கோபம் உண்டாக்கத்தில் நடந்தது போல் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. This is not just for salvation. When you hear his voice telling you to have a better attitude, to treat your people with more respect or give your tithes. இது ரட்சிப்புக்கு மட்டும் இல்லை, கர்த்தரோட சத்தம் உங்களோடு பேசிக்கொண்டு சொல்லி அநேக காரியங்கள் உணர்த்தி கொண்டு இருக்கலாம். ஜனங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இல்லைன்றால் தசம பாகம் கொடுக்கணும், உங்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று உணர்த்தும் போது அது ரட்சிப்பு மட்டும் இல்லை, தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். You shouldn't put off what the Lord is telling you to do. நீங்கள் கர்த்தரோட மெல்லிய குரலை நீங்கள் கேட்கும்போது அது அப்புறம் நம்ம செய்யலான்னு விட்டுவிடக்கூடாது. When you feel the urging, the knowing that these are things the Lord is telling you to do,
யூ ஷுட் டூ இட் இம்மீடியட்லி. உள்ளத்தில் அந்த பாரத்தை, ஒரு காரியம் செய்யணும்னு நம்மளை தள்ளி கொண்டு இருக்கும்போது கர்த்தரோட மெல்லிய சத்தம் நம்ம அது சரிப்படுத்த உணர்த்திருக்கிறார். நாம் அது விட்டுவிடக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை அப்புறம் நான் செய்யலான்னு சொல்லிட்டு விட்டுக்கூடக்கூடாது. யூ ஷுட் டூ இட் இம்மீடியட்லி ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டி வில் பாஸ் யூ பை. அந்த நேரத்தில் நீங்கள் சரிப்படுத்தாத போனால் கூட அந்த சந்தர்ப்பம் உங்களை கடந்து விட்டுக்கொண்டு போய்விடலாம் கூட. The reason it is so strong is because the Lord is opening a window of grace for you. அப்படியே பலத்த ஒரு வழியில் கூட கர்த்தர் உங்களோட உணர்த்தி கொண்டு இருக்கிறது காரணம், உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வாசலை கூட திறந்து கொண்டு இருக்கலாம். தட்ஸ் த டைம் டு ஒபே. கீழ்ப்படிய வேண்டிய நேரம் அதுதான். ஜஸ்ட் as we have physical ears, we have spiritual ears. நமக்கு ஆவிக்குரிய காதுகள் எப்படி உண்டோ அதே போல் ஆவிக்குரிய காதுகள் கூட உண்டு. God doesn't speak to us loudly. Normally he speaks to us in our spirit. கர்த்தர் பெரிய சத்தத்தோடு நம்மோடு எப்பொழுது பேசுறதில்லை, நம்முடைய ஆவியில் தான் நம்ம உணர்த்துகிறது. In the Old Testament we read that the Israelites missed it. பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்? இஸ்ரேல் ஜனங்கள் அது தள்ளிவிட்டார்கள். They had been slaves for many years and God brought them out of Egypt. அநேக வருஷங்கள் எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார்கள். They headed for the promised land and they made it through the desert. அவர்கள் வாக்குத்தத்தமான தேசத்துக்கு வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வனாந்திரத்தை கடந்து போய்விட்டார்கள். They fought off enemies along the way and finally came to the land flowing with milk and honey and encamped right near the promised land. அப்பொழுது அப்படியே அவர்கள் வழிகளை எல்லாம் சத்துருக்களை ஜெயித்து கொண்டு கடைசியில் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு பக்கத்தில் பாலம் இறங்கினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். This was the land God had promised them, a land flowing with milk and honey. இந்த இடம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த இடமா இருந்தது, பாலும் தேனும் ஓடுற தேசமாக இருந்தது. You too might be just round the corner to entering the promised land for your breakthrough. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட உங்கள் விடுதலையின் வாக்குத்தத்தமான தேசத்துக்கு பிரவேசிக்க பக்கத்தில் தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் கூட. The Israelites just had to go right in and take the land. இஸ்ரேல் ஜனங்க நேராக உள்ளே போயிட்டு வாக்குத்தத்தமான தேசம் சுதந்திரிக்க வேண்டியதாக தான் இருந்தது. God had already promised them the victory. தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே வெற்றியை கொடுத்து விட்டிருந்தார். This was one of their main moments and an incredible door was about to open. இது முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. முக்கியமான ஒரு வாசல் அவர்களுக்கு தேவன் திறக்கிற போகிற நேரமாக இருந்தது. An opportunity of a lifetime, and with that opportunity comes the favor to accomplish. வாழ்க்கையிலே ஒரு முறை வர ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தோடு கூட கர்த்தரோட கிருபை கூட அது செய்யும்படிக்கு தேவன் கொடுப்பார். The power to overcome, the strength to defeat the opposition. வெற்றி சிறக்கும்படிக்கு வல்லமை கொடுப்பார், பலத்தை கூட சத்துருக்களை ஜெயிக்க கொடுப்பார். In this third round time frame of 40 days in 2020 can come during the shutdown coronavirus, the opportunity of lifetime. இந்த ஊரடங்கு கூட மூணாவது 40 நாட்களில் கூட இந்த வருஷம் இந்த கொரோனா கொள்ளை நோயினால் உண்டான சந்தர்ப்பத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிற ஒரு விடுதலை வாசல் திறக்கிற ஒரு நேரமாக கூட இருக்கலாம். I'm sure there are things you can change in the next 40 days and you'd see God's favor in a new way. இந்த 40 நாட்களில் கூட சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் தேடினா கண்டுபிடித்து அது சரிப்படுத்தும் போது விடுதலையின் வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறப்பார். கர்த்தருடைய தயவு ஒரு புதிய வழியில் நீங்கள் பார்ப்பீர்கள். The Lord may be saying to you, you have 40 days to get your priorities in order.
ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் சீர்படுத்த சரிப்படுத்த உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். Too often we hear the still small voice but we put it off. ஆனால் நாம் அது இஸ்ரேல் ஜனங்க கேட்டபோது அவர்கள் அதுக்கு செவி கொடுக்காதபடிக்கு இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர்கள் வாக்குத்தத்தமான கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாத போனது. You might think one day I'm going to do it, but don't take the grace of God for granted. ஒரு நாளில் நம்ம செய்யலான்னு நீங்கள் விட்டுவிடலாம். ஆனால் கர்த்தரோட கிருபை என் வாசல் எப்பொழுதும் அது திறக்குன்னு நம்ம நினச்சி கொண்டு இருக்க முடியாது. திஸ் இஸ் அ டெஸ்டினி மூமெண்ட். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்பொழுதும் அது வராது. When you make a decision to pay what you owe to God, you can get out of debt. நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை நீங்கள் கொடுத்து தீர்த்தா முதலாவது உங்கள் கடத்தை எல்லாம் ஆண்டவர் தீர்ப்பார். If you pay God's bills, He will pay yours. நீங்கள் தேவனுடைய பில்லுகளை கட்டினா உங்களுடையதும் அவர் கட்டி தீர்ப்பார். Obey God and when you do, heaven will respond. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது பரலோகமே உங்களுக்கு உதவி செய்யும். You will then learn about giving and receiving. அப்பொழுது எப்படி கொடுத்தா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். God will even speak to those who hate you and make them give to you. தேவன் உங்கள் சத்துருக்களோடு கூட பேசி உங்களுக்கு கொடுக்க வைப்பார். You will be out of debt in no time. கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு கடத்திலேருந்து தொல்லையிலேருந்து விடுதலை ஆக முடியும். You will see the power of obedience and God will begin to bless your life. கீழ்ப்படிதல் உட வல்லமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். All of you who are listening, there's only one way out of debt. கடத்திலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் கடன் இருந்தால் ஒரே வழி தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. You got to obey God to get out of debt. தேவனுக்கு கடத்திலேருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். There's no other way. வேறு எந்த வழியும் கிடையாது. If the country is in trouble right now, as it is, God's church will not be. தேசத்தின் பொருளாதார நிலவரம் குழப்பத்தில் இருக்கிறதுனால கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவனுடைய சபைக்கு பிரச்சனை கிடையாது. When did God give the wealth of Egypt to Israel? எகிப்தோட சொத்து முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எப்போ கொடுத்தார்கள்? He did not give it when Egypt was being blessed. எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கொடுக்கவில்லை. The wealth was given to God's people when Egypt was being destroyed. எகிப்தை அழித்து கொண்டிருக்கும்போது தான் எகிப்தோட சொத்தெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Moses came and the plagues were sent and Egypt was destroyed. மோசே வந்தபோது வாதைகள் வந்தது, எகிப்தெல்லாம் அழிந்து கொண்டிருந்தது. God gave them their wealth when they were being destroyed. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தின் சொத்தெல்லாம் எகிப்து அழிந்து கொண்டிருக்கும் போது கொடுத்தார்கள். When Egypt was going under. And now because of this pandemic, that's what's happening to the world and He is going to do it again. இப்பொழுது இந்த கொள்ளை நோயினால கூட அப்படித்தான் உலகமே நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார நிலைமையில் தேவன் அப்பொழுது எப்படி கிரியை செய்தாரோ இப்போ கூட அவர் திருப்பி செய்ய போகிறார்கள். ஒன் திங் யூ காட் டு ரிமெம்பர் இஸ் தட் மணி இஸ் இன் த ராங் ஹேண்ட்ஸ். ஒரு காரியம் நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் பணம் வேற ஒருத்தர் கையில், தவறான ஜனங்களோட கையில் இருக்கிறது. God wants to put the wealth in the right hands. தேவன் சரியான ஜனங்களோட கருத்தில் அந்த பணத்தை கொடுக்க விரும்புகிறார்கள். Proverbs 13:22 says, wealth of the sinner will be put in the hands of the righteous to fund the end time harvest. நீதிமொழிகள் 13:22 துன்மார்க்கருடைய சொத்து நீதிமான்கள கைகளில் கொடுக்கப்படும். ஏனென்றால் கடைசி கால அறுவடைக்காக பணம் தேவைப்படுறதுனால. Are you faithful? Have you been faithful? நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? In Proverbs 28:20 the Bible says the faithful will abound in blessings. 28ஆம் அதிகார நீதிமொழிகள் 20ஆம் வசனத்தில்
வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள ஜனங்க பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார்கள். If you have been faithful, definitely some of you would have been. God will trust you now with wealth you never had. நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீர்கள் என்றால், ஒரு சிலர் நிச்சயமாக நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீர்கள். தேவன் வந்து உங்கள் பார்க்காத சொத்தை உங்கள் கைகளில் கொடுப்பார். Hallelujah. He has been watching your giving records, and now as a result of your faithfulness, God is going to trust you with money you never had. அவர் நீங்கள் கொடுக்கிற உங்களுடைய புஸ்தகங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையாக கர்த்தர் கொடுக்க வேண்டியதெல்லாம் நீ கொடுத்து முடிச்சதுனால நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். He says, I am giving you lands you did not own. I will give you houses you did not build. கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் கட்டாத வீட்டுகளில் குடியிருப்பீர்கள். நீங்கள் சம்பாதிக்காத தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். That's what God's word says. கர்த்தர் வார்த்தையில் அப்படி சொல்லுகிறது. I'll give you the wealth of the sinner because the wealth of the sinner belongs to the righteous. துன்மார்க்குடைய சொத்து உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். In Hebrews 3 verse 5, it's written about Moses. Do you want to be like Moses and receive his anointing? மோசே போல நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு வேணுமா? எபிரேயர் 3:5 நாம் வாசிக்கிறோம். In Hebrews 3 verse 5, it is written about Moses, you have to be faithful as Moses was faithful in all the house of God. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவர்களா ஊழியக்காரனா இருந்ததை பற்றி நாம் வாசிக்கிறோம். Jesus is looking for the faithful to bless. உண்மை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. We are living in these last days of the second coming of the Lord Jesus Christ, and hallelujah, out of all things, the most important thing when you see all the things happening around us is to check whether you have received true salvation. இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையின் காலம், உலகமே சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற காலம் எப்பேற்பட்ட காலம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையின் காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் ஒரே காரியம் தான் அது சுற்றி காட்டுகிறது. Today, if any one of you desire to go to heaven, you need to get your sins washed. If you want to go stand before a holy God. இன்றைக்கு நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் முதலாவது உங்கள் பாவத்தை கழுவி இருக்குதா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. Hallelujah. To forgiveness of sins is you cannot get in any other religion except in Christianity. பாவ பரிகாரம் எந்த மதத்திலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த மதத்திலையும் கிடையாது. கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் பாவ பரிகாரத்துக்கு வழி உண்டு. And that is immersion baptism in the name of the Lord Jesus Christ, where the blood of Jesus which he shed 2000 years ago will wash your sins. 2000 வருஷம் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தின ரத்தம் உங்கள் பாவத்தை முழுக்க ஞானஸ்தானத்தில், அது இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்குற ஞானஸ்தானம் உங்கள் பாவத்தை கழுகும். வேற எந்த ஞானஸ்தானம் பாவத்தை கழுவாது. No other baptism will wash man's sins. It's in a name. The name of Jesus is given to wash man from their sins. இயேசு நாமத்தில் தான், ஒரு பேரில் தான் அந்த மனுஷனோட பேரில் தான் மனுஷனுக்கு பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்றதுக்கு வழி இருக்குது. So better check on your baptism and make sure your sins are washed. உங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்திருந்தா சோதிச்சு பாருங்கள். எடுக்காதவங்க நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்காவிட்டால் உங்கள் பாவம் அது கழுவாது. அப்புறம் பரலோகத்துக்கு போக முடியாது. வேற ஒரு இடம் தான் இருக்கிறது, அது நித்திய நரகம். Only one other place is there if you don't go to heaven, that is eternal hell. Nobody need to go to hell. So what do we have to do? We need salvation. Whatever we have on this earth or don't have, we need salvation. இந்த பூமியில் நமக்கு என்ன வேணுமோ இல்லாத இருந்தாலும்
நமக்கு நிச்சயமாக ரட்சிப்பு வேணும். வேற எந்த காரியம் இருந்தால் கூட நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. whatever else you have on this earth, you cannot go to heaven. So it is essential that you check this vital thing, whether you have received forgiveness of sins. இந்த முக்கியமான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நரகத்துக்கு போயிட்ட பிறகு சந்தர்ப்பம் கிடையாது. If you have not received forgiveness of sins, once you get to hell, you don't have a choice. The choice is here on this earth. You have to choose on this earth. இந்த பூமியில தான் நீங்கள் அந்த தீர்மானம் செய்ய வேண்டும். நான் பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு. நரகத்துக்கு போயிட்ட பிறகு நீங்கள் நான் ஐயோ இங்கே வந்துட்டேனே எப்படி ஆக்சுவலி இங்கே வெளியே போகலான்னு சொன்னால் அங்கே சந்தர்ப்பம் கிடையாது. I'm going to pray for you now. The Lord Jesus Christ wants to bless you, wants to save you, wants to heal you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க விரும்புகிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சுகம் கொடுக்க விரும்புகிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. If you want any of these three things, the way is only in the Bible. இந்த மூன்று காரியங்களில் மூணும் நமக்கு தேவை. அது மூணும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுகம் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எல்லா விடுதலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஆனால் அந்த ஆவிகளை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளியாக்க விட்டால், நாம் அந்த ஆவிகளை வெளியாக்கி பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. But if you do not cast out the spirits which are blocking your blessings, the spirit of infirmity blocking your healing, the spirit of poverty blocking you to receive blessings, and the spirit of sins and iniquities blocking you from receiving salvation, you cannot, hallelujah, receive from the Lord. இந்த ஆவிகளை நீங்கள் வச்சு கொண்டிருந்தா, நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாத விட்டால் நீங்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். Call upon the Lord right now to be delivered from all these spirits and receive the anointing of the Holy Spirit, and your life will be totally changed. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நேரத்தில் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றி, கர்த்தாவே உம்முடைய விடுதலை நீ தாரும். தரித்திரத்தின் ஆவியிலிருந்தும் கர்த்தா, பலவீனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தாவே, பாவம் அக்கிரமத்தின் ஆவிகளிலிருந்து கர்த்தாவே ஜனங்களை விடுதலையாக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். விடுதலையாக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். உடைய ஆவியை நீர் ஊற்றும். உடைய விடுதலை நீ தாரு கர்த்தாவே. மே நோக்கி ஏங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒருத்தர் மேலே உம்முடைய அபிஷேக வல்லமை ஊற்றி விடுதலையாக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். விடுதலையாக்க வேணுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and every one. Pour out your Holy Spirit on each and every one, Father. Set them free from the spirits of infirmities. Set them free from the spirit of poverty. Set them free from the spirit, hallelujah, of sins and iniquities, Lord Jesus. Pour your anointing of each and every one, Father. Bless them, strengthen them, heal them, deliver them, Father. Let them be witnesses for you. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் இல்லை போடுங்கள். இல்லைன்றால் நீங்கள் இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே வந்து அது பலிக்கும். தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் இந்த முகவரியில் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to support this ministry, you can send it to your offerings to the bank account numbers mentioned, Google Pay numbers mentioned on the screen, or send it to the address. The blessing of this program will be upon you and your families. If you want individual prayers, contact us by phone, and from 10 to 2 at the same address, prayers will be made for your deliverance. Till we meet again, do not forget,
Jesus Christ is Lord. May God bless you.